இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கர்ம கடன் அதிகமா இருக்கும்போது தான் நம்ம உக்ர தெய்வத்தை வழிபடணும்ன்ற ஒரு நிலைப்பாடு வருது இல்லையா? இப்ப நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த உக்ர தெய்வத்தை வீட்டில் வைக்க வேண்டாம்னு சில நியதிகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப நரசிம்மர், வாராகி, ஆஞ்சநேயர் இவர்கள் எல்லாமே வீட்டில் வைத்து வழிபடுவது நன்றென்றுன்னு நிறைய முறை நமக்கு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகும்போதுதான் பவர், அந்த கர்ம வினை குறையும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன தெய்வங்கள் இருக்குல்ல, இவங்க யாருமே மற்ற தெய்வத்தோடு ஒடுங்கி இருக்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் எல்லா ஆலயத்திலுமே தனி சன்னதி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் வேற எந்த தெய்வத்தோடும் ஒன்றி இவர்களுடைய பலத்தை காட்டவே முடியாது. இப்ப தஞ்சையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வாராகி கோவிலுக்கு சம்பந்தமில்லாத இடத்தில் இருப்பார். அதே போல ஆஞ்சநேயரை எந்த கோவில எடுத்தாலும் தனியா ஒரு தூண்ல தெரிவார். நரசிம்மர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி எந்த ஆலயத்திலுமே சன்னதிக்கு வெளியில தான் இருக்கும். அப்ப ஆலயத்தினுடைய ஆகம விதியிலேயே அந்த காவல்னு வரும்பொழுது தனித்து வைத்து அது ஐசியூ மாதிரி, அங்க போனா உடனடியாவே நம்ம ரெக்கவர் ஆயிடுவோம். ஐசியூ வீட்டுல வச்சா நல்லா இருக்கும் நம்ம திங்க் பண்ணுவோமா? கிடையாது. அப்ப என்னன்னா அவர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போதுதான் இந்த மாதிரியான உச்சபட்ச பிரச்சனைக்கு தீர்வே தவிர இதை வீட்டிலிருந்து செயல்படுத்துறது அந்த அளவுக்கு என்னதான் நம்ம மக்களுக்கு சாதகமா பேசினாலும் சில விஷயத்த நம்ம விதிகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா மீற கூடாது. அதுல நான் எப்போதுமே பண்ண மாட்டேன். அதனால இதை நேரடியா தான் போய் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி வழிபாடுகளை சோ வீட்டில் இருந்து இதை நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது. அப்பதான் 100% ரிசல்ட் கிடைக்கும். சோ இதுல விரதங்கள் வழிபாட்டு முறை சொல்லுங்க. விரதம் எந்த மாதிரி விரதங்களை கடைபிடிக்கலாம், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு? அதாவதுமா அன்னைக்கு பொதுவா சுவாதி நட்சத்திரம்ன்றதுனால சுவாதி நட்சத்திரத்துல சனி உச்சம். அப்ப என்ன நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும்னா, அன்ற விரத காலகட்டத்துல எண்ணெய் பதார்த்தங்கள், நெய் பதார்த்தங்கள், அடுப்பில் வேக வைத்த எந்த பதார்த்தத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்கொள்ள கூடாது. இளநீர் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். இதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நரசிம்மருடைய மூல மந்திரம் முழுமையாக ஜபம் செய்து கொண்டே இருக்கலாம். அன்னைக்கு தன்னுடைய உடல்ல சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்ளலாம், மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்ளலாம். எவ்வளவு வேணாலும் இந்த நீர், மோர், இளநீர் குடிச்சுக்கலாம். இதுல எந்த தவறுமே கிடையாது. இந்த திரவ உணவாகவே எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை கடைபிடிச்சு கரெக்டா 4:30 மணிக்கு நம்ம பினிஷ் பண்ணிட்டோம்னாலே 100% ரிசல்ட்டுமா. சோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இந்த விரதத்தெல்லாம் வீட்டுல இருந்தே ஃபாலோ பண்ணலாம். ஆனா முடிக்கிறது கோவில்ல போய் தான் முடிக்கணும். ஓகேவா? சோ கோவில்ல நான் சொன்னக்கூடிய இந்த 3 விஷயங்களை தானம் பண்றதன் மூலம் நல்ல சக்சஸ் கிடைக்கும். ஓகே சாமி. இதுக்கு நேரம் ஏதாவது இருக்கா சாமி? கோயிலுக்கு போகக்கூடிய நேரம் 4 to 6 ராகு காலம். அந்த டைம்ல போனாலே போதுமானது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.